பர்வீன் சுல்தானா பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மள மாதிரியே பேசும். இப்ப யாரு போய் காளியை போய் பாக்குறது? இந்த நடுவர் வேற லைட்டா கொன்னத்துல குழி விழுது போய் பாருங்க. போய் பாருப்பா. சிவன் காலம் மெதிச்சு அந்த சொல்லும் போது அந்த டோன் பாத்தீங்களா? அவ்வளோ கோபம். காளிக்கு இல்ல. ஒரு விசேஷம் என்னன்னா, சின்னத விஷயம் கூட பெருசா பேசுவாங்க பாத்துக்கிறீங்களா? குழந்தைங்க மாதிரி. இந்த குழந்தைங்க பாத்துக்கிறீங்களா சார்? சின்ன படிக்கட்டு இருக்கும். அதுக்கே அதுல 1 2 3 குதிக்கும். குதிச்சு அதுவே கை தட்டிக்கும். நம்ம குழந்தை தானே நம்மளும் கை தட்டணும். இப்ப நீங்க தட்டிங்களா அவங்க பேசும்போது அந்த மாதிரி. நான் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு அச்சனைக்கு கொடுத்தேன். என் பக்கத்துல ஒரு அம்மா அச்சனை கொடுத்தது. நான் பார்த்தேன். அந்த கொடுக்கும் போது அந்த தேங்காய், அந்த அம்மா கொடுத்த தேங்காய் பெருசு. அதுல ஐயர் என்ன பண்ணா திருப்பி எடுத்து சார் கோயில் கருவறைக்கு உள்ள போயிட்டு வெளியில நம்ம கைக்கு வர பொருள் பிரசாதம். இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு சார்? தட்டு மாத்தி கொடுத்துட்டாரு. இந்த அம்மா கொடுத்தது பெரிய தேங்காய், திருப்பி கொடுத்தது சின்ன தேங்காய். மூஞ்சியா மாறிடுச்சு. என்ன ஐயரே கண்டு இல்லையா? அவரு அப்படியே பயந்துட்டாரு. என்ன பெரிய தேங்காய் கொடுத்தேன், ஐயோ மாத்திட்டமா என்ன கண்ணு பார்த்து வேலை செய்ய என்ன வேலை செய்ய சார்? அது பிரசாதமாவே நினைக்கல. ஏன்னா அந்த அம்மா பயபக்தியா வாங்கல தேங்காய், குருமாக்கு வாங்கியிருக்கு. இந்த சின்ன தேங்காய் குருமாக்கு பத்தாது. சொல்லிட்டு கடைசியா ஒண்ணு சொல்லிட்டீங்க, அந்த அம்பாள் தான் உங்களுக்கு கூலி கொடுக்கணும்னு.